பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? ஆஸ்திரேலியா தேசத்துல மெல்பர்ன் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டி ரொம்ப அழகா இருக்கு. இங்க ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க இந்த பட்டணத்தை. அது மாதிரி நிறைய கார்டன், எங்க பார்த்தாலும் மரங்களை வளர்த்து பச்சை பசேன்னு அழகா வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த தேசத்தை நேசித்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அதை பார்க்க முடிகிறாரு. நீங்க இருக்கிற தேசம் எதுவானாலும் உங்க தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்க தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால நம்ம ஆண்டவரை துதித்து நம்ம ஜெபிக்கணும். சரியா? சரி, இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை எனக்கு சொல்லுகிறார் அப்படின்னா, 119 சங்கீதம் 105 வசனம், கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்ம நடந்து போகிற வழியில இருட்டா இருந்ததுன்னு வைங்களேன், இருள்ல நடக்கும்போது எப்படி இருக்க, காலை எடுத்து வைக்க பயமா இருக்கும். அங்க என்ன இருக்குது, என்ன ஆபத்து இருக்குது, பள்ளம் இருக்குதா, பள்ளமேடு இருக்குதா தெரியாது. கீழே விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நடக்கிற பாதையில வெளிச்சம் இருந்தா தான் நம்ம ஒழுங்கா நடக்க முடியும். அப்போ கர்த்தருடைய வசனம் தீபமாய் இருக்கிறதா. நான் எங்க ஊர் பக்கம் ஒரு எஸ்டேட் பகுதி இருக்கிறாரு, மலை பகுதியில எஸ்டேட் பகுதியில அங்க கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு போயிருந்தா அந்த கூட்டத்துக்கு வர்ற மக்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருட்டுற சமயம் தான் வருவாங்க. பாத்தீங்கன்னா மலையில அங்கங்க தீபங்களா தெரியுது, அப்படியே பந்தம், தீ பந்தம். இது என்னது ஒரே தீப்பந்தமா தெரியுதுன்னு பார்த்தா மக்கள் நடந்து வர்றாங்க. பல கிராமத்துல இருந்து இந்த மீட்டிங்காக நடந்து வர்றாங்க. வரும்போது இருட்டுல அந்த எஸ்டேட் பகுதி, காட்டு பகுதியில நடந்து வரணும்ல, வெளிச்ச வேணும்ல, நடக்கிற பாதை தெரியணும்ல, ஒருத்தர் தீப்பந்தத்தை பிடிச்சு கொண்டே நடந்து வந்து மக்கள் அந்த வெளிச்சத்தில் அப்படியே நடந்து வர்றாங்க. பல இடத்துல இருந்து அப்படி வந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியம். பார்த்தீங்களா? அப்ப நம்ம நடக்கிறதற்கு பாதை தெரியணுமானா அங்க ஒரு வெளிச்சம் அவசியம். நம்ம இந்த வாழ்க்கை பாதையில, வாழ்க்கை பிரயாணத்துல, குடும்ப காரியமா இருந்தாலும், பிசினஸ் காரியமா இருந்தாலும், வேலை காரியமா இருந்தாலும், ஊழிய காரியமா இருந்தாலும், நடக்கிற பாதை நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் கரெக்டா நடந்து போக முடியும். இல்லைன்னா தடுமாற்றம் வந்துடும், குழப்பம் வந்துடும், பாதிப்பு வந்துடும். அதற்கு பாதை தெளிவா தெரியும்னா அதுக்குதான் இந்த வசனம் தீபமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பாதைக்கு வெளிச்சமா இருக்குதான். பாதைக்கு ஒரு வெளிச்சம். அப்போ ஒரு லைட்டை போட்டு வெளிச்சம் வந்துட்டா அழகா நம்ம தைரியமா நடந்து போவோம். அதே இருட்டா இருந்தா தடுமாறி கொண்டு தான் நடப்போம். அப்போ வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஒரு தீபமா இருக்கிறது கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அது கொடுக்கிற ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுத்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கை சரியா போய்கொண்டே இருக்கும். இருளான சூழ்நிலையில ஒரு வழி இது காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பதான் பல ஆபத்துகளுக்கு விலகியும் நீங்க ஜீவிக்க முடியும். அதனால இந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு வெளிச்சம், அது எனக்கு தீபமா இருக்கிறதை உணர்ந்து அதை வாசித்து நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி வழி காட்டுகிறது, வெளிச்சம் காட்டுகிறது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து விட்டது. ஒரு பயங்கரமான போராட்டம், பயங்கரமான வியாதியினுடைய தாக்குதல் மகளுக்கு. அதனால என்ன பண்ணுன்னு தெரியல, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஊழியர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஒன்னும் மாற்றத்தை பார்க்க முடியல. இப்ப தடுமாற்றம். அடுத்து என்ன செய்யறது, நமக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன செய்யறது, இந்த ஆபத்துல இருந்து எப்படி மகளை காப்பாத்துறது, எப்படி விடுதலை பெறுவது, ஒண்ணுமே தெரியலையே. மன சோர்வோடு கூட, ஆண்டவரே இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், அழுகிறோம், எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ணன்னு தெரியல, இந்த சூழ்நிலையில நாங்க என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது வேதத்தை வாசிக்கிறாங்க. வேத வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லு, கர்த்தரை காலத்துல ஸ்தோத்திரிங்க, அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு பக்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தரை காலத்துல துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணுமா? இதை ஆண்டவர் கைடன்ஸ் கொடுக்கிறார். அந்த வசனத்தை கொண்டு பேசினார். என்ன பண்ணுன்னு தெரியல இருந்தீங்களா, துதி
ஸ்தோத்திரம் பண்ணு. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வழி. ஆண்டவர் இந்த நெருக்கமான சூழ்நிலை, உபத்திரவம், இந்த பாடு, பயப்படுகிற சூழ்நிலை துதிக்கணும். இது ஆண்டவருடைய வழி. உடனே பார்த்தாங்க, குடும்பமா துதித்தாங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், இதுக்கு மத்தியில நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஜெயம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். துதிக்க மட்டும் செஞ்சாங்க. ஜபிக்கல, அழல, இப்போ உபவாசிக்கல, துதி. அவ்வளவுதான். வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணாங்க. துதிக்க 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 அந்த குடும்பத்தை கட்டுகள் அருந்தது, பிரச்சனைகள் மாறினது, அந்த நோயின் படுக்கை மாறினது, விடுதலை உண்டானது, பெரிய மாற்றம் உண்டாக்கி விட்டாரு. பாத்தீங்களா? அப்போ நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறும் போது இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டும். தீபமாய் வந்து நிக்க, இதை செய், இப்படி நட, அப்படி நடன்னு வழி நடத்தும். பல சமயங்கள்ல இந்த வேத வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யறது, இந்த சூழ்நிலையில என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல, இதுல எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு தடுமாறும் போது இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட பல முறை பேசி இருக்கிறார். இன்றைக்கும் பேசுகிறார். ஒரு அழகான கைடன்ஸ், ஒரு வழி நடத்துதல், வழியை நமக்கு காண்பிக்கிறது இந்த வேத வசனம். அதனால நீங்க இந்த வசனத்தை தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அதை வாசித்து தியானித்து நீங்க ஜெபம் செய்யணும். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுவார் என்று நீங்க விசுவாசிக்கணும். வழி நடத்துதலை தருவார் என்று நீங்க விசுவாசிக்கணும். தென்கொரியா தேசத்துல ஒரு சகோதரர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டார். இதுவரைக்கும் பாவத்துல வந்த துன்மார்க்கமா இருந்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிசினஸ் எல்லாம் செய்தார். இப்ப அதெல்லாம் விட்டுட்டாரா? இப்ப அடுத்து என்ன பிசினஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், என்ன பிசினஸ் பண்ற தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அப்படி ஒரு நாள் ஒரு பைபிள் வாசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் வந்துச்சா? அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். நீ உப்பா இருக்கிற, உப்பு பிசினஸ் பண்ணு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் ஏவினாராம். ஓ சரின்னு சொல்லி உப்பு பிசினஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஆமா, தென்கொரியாவில். அப்போ ஒரு பிசினஸ் கூட ஒரு கைடன்ஸ் ஆண்டவர் தருகிறார். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கும் போது எல்லாவற்றிலையுமே கர்த்தர் வசனத்தின் மூலம் ஒரு வழி நடத்துதலை தருவார். அப்ப ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், வாசிப்பேன், தியானிப்பேன். இந்த வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தின் மூலமாக என்னை தெளிவாக வழி நடத்தும். அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.